ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியை வந்து பிருங்கராஜனும் சொல்லுவாங்க. இது வந்து பூ வந்து வெள்ளை கலரில் இருக்குங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் முடி கொட்டுறது நிற்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செம்பட்டை கலரில் இருக்குல்ல அந்த முடியெல்லாம் கருமையாக மாறுங்க. இந்த இந்த இலைகளை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து அதை தேங்காய் எண்ணெயோடு நல்லா காய்ச்சி அதை ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே முடி வந்து நல்லா கருமை நிறத்துக்கு மாறும். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு செம்பட்ட கலரில் முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சி விட்டிங்கனாலே அழகாக 3 மாதத்துல நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாங்க. நல்லா கருமையாக மாறி வரும். அவ்வளோ நல்லது. ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செடினா இந்த செடி தாங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இதிலே மஞ்சள் கலரும் இருக்குது, இந்த வெள்ளை கலரும் இருக்குது. இதில் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து வேரோடு நான் ஒரு ஜாடியில் வச்சேங்க. அதுலேருந்து நிறையா விதைகள் கலெக்ட் பண்ணி இந்த ஜாடியில் போட்டு விட்டேன். அது இவ்வளோ செடியாக மாறி இருக்குது.